ஒரு 10க்கு 10 ரூம் உள்ள ஒரு ரமண மகரிஷி படமும், ஒரு அண்ணாமலையார் படத்தையும் வச்சுட்டு, இவரு ஒரு ஹார்மோனியத்த வச்சுட்டு இவ்ளோ வேலை பண்ணியிருக்காரு. எப்படி ஸ்கோர் எழுதி ஒத்தையாளா ஸ்கோர் எழுதி அவர் ஒர்க் பண்ண அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்குவாங்க புரொடியூசர். சாங்க இன்னைக்கு முடிப்பாரு, மறுநாளே ஒரு ரீகார்டிங் வந்து ஒரு ராமராஜா படம் ரீகார்டிங் வரும். அதுக்கு ஒரு தீம் மியூசிக் பண்றதுக்கு எப்படி அவர் பிரெயின் எப்படிதான் அவருக்கு அப்படி யூஸ் ஆச்சு? இல்ல ஒரு சரஸ்வதி இல்லாம 10 சரஸ்வதி அவதாரம் எடுத்து அவர் மண்டையில உட்காந்துருக்காங்களா? எனக்கு இப்படிலாம் தோணும் சில நேரம். ஏன்னா, இப்போ யாராவது ஒரு கண்டக்டர் ஒருத்தர் வேணும். கண்டக்டிங்னா 2 விதமா கண்டக்டர் இருக்காங்க இன்னைக்கு. ஒண்ணு என்னன்னா, சாங் வரைக்கும் நான் பண்ணுவேன். பிஜிஎம் நீ பார்த்து பண்ணிக்கப்பான்ட்டு போயிடுவாங்க. இப்போ ராஜா சார் பார்த்தோம்னா, ராஜாவோட ஃபுல் ஸ்கோரிங்க தான் நீங்க கண்டக்ட் பண்ணணும். இந்த படம் அபூர்வ சகோதரர்கள் வந்து ஒரு கம்போசிங் உட்காரும்போது இன்னைக்கு வந்து எனக்கு எனக்கு என்னன்னா, இப்போ நான் சொன்ன பாருங்க சிம்ஃபனி 1788ல மோசார்ட் பண்ண ஜி மைனர் சிம்ஃபனி நம்பர் 40 ராஜா சார் திருப்பி எனக்கு என்ன பண்ணாரு, ஈ மைனர் ஒரு சிம்ஃபனி காமிச்சாரு அபூர்வ சகோதரர்கள்ல. அவரு அண்ணா தாடுற ஃபோக்ல ஒரு சிம்ஃபனி காமிச்சாரு. நீ ஒரு ஜான்ல தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தான் நீங்க சிம்ஃபனி பண்ணீங்க. ஆனா ராஜா சார் வந்து அப்படி இல்ல, ஃபோக்ல ஒரு சிம்ஃபனி பண்ணாரு, கிளப்ல ஒரு சிம்ஃபனி பண்ணாரு, மெலடியில ஒரு சிம்ஃபனி பண்ணாரு. எவ்வளவு வேரியேஷன், எவ்வளவு ஜானர்ஸ்ல பண்ணாரு அவர் சிம்ஃபனி. எல்லாத்தையும் காமிச்சாரு அவரு. ஒவ்வொரு பாட்டும் அணு அணுவா ரசிச்சு ரசிச்சு பண்ணுது. பிஜிஎம்மா இருக்கட்டும், ஸ்கேல் சேஞ்சா இருக்கட்டும். ஸ்கேல் சேஞ்சுனா இன்னைக்கு இருக்கிற 2K தான் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஒண்டர் ஸ்டூடியோல பாட்டு அதை 2க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா டிரான்ஸ்போஸ், அது பேர் டிரான்ஸ்போஸா? அது வந்து டிரான்ஸ்போஸ். அது டிரான்ஸ்போஸ். நான் சொல்றது வந்து கம்ப்ளீட்டா ஜி மேஜர்ல இருந்து இ மைனர் போறது. அதுதான் அப்படி போறது. இப்போ இருக்கிற மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் பண்றது வந்து என்னன்னா டிரான்ஸ்போஸ். கீபோர்டில் வந்து டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி தெரியுமா? இப்போ ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்க. அப்படி சொல்ல படம் எடுப்போம். பாட்டு மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து புது மாப்பிள்ளைக்கு பப்பரே, அது ஒரு பாட்டு. ஒன்னு நினைச்சேன் பாட்டு பாடிச்சு ராஜா கைய வச்சா பல்லவி. எப்படிதாங்க உணர்ந்தது நான் இருந்தாலும் அது ராங்கா போனதில்ல. கரெக்ட் தாங்க, அது சத்தியமான வார்த்தைங்க. கை வச்சது எதுவுமே ராங்கா போனாங்க அவரு அந்த காலகட்டத்துல. ராஜா கை வச்சா, அப்புறம் வந்து வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய். இந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷல் ஒன்று பண்ணாரு பாருங்க. நான் சொல்றேன், வித்தின் 6 மாசத்துல பண்ணாரு ஒரு, அதை நான் டீகோட் பண்றேன். அப்புறம் அண்ணா தாடுறா, அஃப்கோர்ஸ் ஒரு 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 ஸ்பெல், ஒரு டான்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ஒரு மெட்லியா இருக்கட்டும், அந்த அந்த சாங்ல இருந்து அது என்னடி ராக்கமால இருந்து வந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த 6 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொருத்தமடி அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்க ஒத்திக்க பூந்தோம். அந்த இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சாங் வரும்.